சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு அனுமதி வழங்கும் நடவடிக்கையை எளிமையாக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் 5 லட்சத்துக்கும் அதிகமான குறு சிறு நடுத்தர தொழில்கள் இருக்கின்றன. இவற்றின் மூலம் 63 லட்சத்துக்கும் அதிகமானோர் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். பெரிய தொழில்களுக்கு வழங்குவதைப் போல குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கும் ஒற்றைச்சாளர முறையில் அனுமதி வழங்கப்படும் என்று பட்ஜெட் தாக்கலின் போது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் இந்த தொழில்கள் ஊக்கம் பெறும் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. Tamil Nadu, Karnataka and Maharashtra, these are all very forward-looking states. Right from India's Independence Day, if you see, these states have always looked forward. They have always outgrown, not only in terms of quantity, but also in terms of quality. The government of Tamil Nadu has taken an excellent decision to have a single portal where all these clearances will be taken up at the single portal. This portal, in all probability, will be having a status where the applicant can monitor what is the application status. குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கான சுற்றுச்சூழல் அனுமதி, வணிக வரி எண் போன்றவற்றை ஒரே வலைதளம் மூலம் வெளிப்படையாக பெற இந்த ஒற்றைச்சாளர முறை வழிவகுக்கும். நிதி திரட்டுதல், அனுமதி எண் பெறுதல் போன்றவற்றுக்கு எளிதான வழிமுறைகள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்றன. இது சிறு மற்றும் குறுந்தொழில் இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிங்கிள் விண்டோ ஸ்கீம்ங்கிறது ஒன்று இருக்க ஒழிய அது பெயரளவில் தான் இருந்தது. அது பார்த்திங்கன்னா அதில் நிறைய இம்பெடிமெண்ட்ஸு கலெக்டர் தலைமையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் கிளியரன்சஸ் வரதில்லை. ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு டைம் ஃப்ரேம் கிடையாது. அதனால என்னென்னா அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணி அதில் நிறைய ரிஜெக்ஷன்ஸ், லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிஜெக்ஷன் போட்டு கொடுத்துருவோம். 6 மாதம் 1 வருஷம். அதனால் நிறைய சங்கடங்கள் இருந்தது. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழி தான் இது அதே முறையில் அவங்க இது பண்ணும்போது என்னென்னா வெப்சைட்டில் இது பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அடிஷ்னல். எதுன்னா நீங்களே உங்கள் வெப்சைட்டில் உங்களோட இண்டஸ்ட்ரி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து இத்தனை நாளைக்குள்ளார எந்த ஸ்டேஜில் இருக்குது, எதனால் நிற்குது, எங்கே நிற்குது. ஸோ இதனால் நிச்சயமாக நிறைய இடையூறுகளை தவிர்க்க முடியும். இந்த நிதியாண்டிலேயே இந்த எளிய அனுமதி முறை அமலுக்கு வரும் என்றும் அரசு தெரிவித்திருக்கிறது. குறு சிறு நடுத்தர தொழில்களில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. இந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் இந்த வேகமான அனுமதி முறை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.